கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட உங்கள் யாவரையும் இந்த காணொளியிலே சந்திக்கிறதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த காணொளியிலே நாம் தேவதூதன் வந்து மெய்ப்பனுக்கு சொன்னாரே ஆண்டவருடைய நற்செய்தி குறித்து, அந்த தூதனும் நட்சத்திரத்தை சாஸ்திரிகள் கண்டார்கள் அல்லவா, அந்த நட்சத்திரமும் ஏன் ஒன்றாக ஒரே காரியமாக இருக்கக்கூடாது, அதாவது தூதன் மெய்ப்பர்களுக்கு தூதனாகவும் சாஸ்திரிகளுக்கு அதே தூதன் நட்சத்திரமாகவும் தோன்றியிருக்க கூடாது என்று சொல்லி நான் பேசியிருந்தேன். இப்பொழுதும் தொடர்ந்து அதன் வாயிலாகவே சாஸ்திரிகளை குறித்தும் சில காரியங்கள் சொல்லி முடிவிலே உங்களை நான் வாழ்த்த ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். நாம் தொடர்ந்து செய்திக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா, மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கிற சாஸ்திரிகள் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் ராஜாக்களாக இருக்கலாம், பெரிய ஐஸ்வர்யான்களாக இருக்கலாம் என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். காரணம் என்னன்னா, ஏசாயா புத்தகம் 60வது அதிகாரம் 3வது வசனத்திலே, உதிக்கிற உன் ஒளியின் இடத்திலே ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்று வசனம் இருக்கிறது. எனவே அதை வைத்து இங்கே இவர்கள் ராஜாக்களாக இருக்கலாம் என்கிறார்கள். ஆனால் வேத வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு அரண்மனைக்கு இன்னொரு ராஜா வரும்போது அந்த ஏரோது ராஜா அந்த ராஜாக்கள் கூட்டத்துக்கு கட்டாயமாக ஒரு ராஜ உபசரிப்பு கொடுத்திருப்பார் அல்லவா. ஆனால் கவனித்தர்களான அவங்க சாஸ்திரிகளாகத்தான் ஏற்றாதே தவிர அங்கே எந்த ஒரு பெரிய உபசரிப்பும் கொடுத்ததாக தெரியவில்லை. இன்னொன்று, அந்த நாட்களிலே யூதேய நாடு ரோம பேரரசின் கீழ் அடிமைப்பட்டிருந்தது என்று நாம் நன்றாக அறிகிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு ராஜ கூட்டங்கள் திரளாக பேரரசருக்கு அறிவிக்காமல் இப்படி இன்னொரு அவர்களுடைய அடிமைத்தனத்திலே இருக்கக்கூடிய ஒரு பட்டணத்துக்கு அல்லது ஒரு தேசத்துக்கு போய் அங்கே ராஜாவாக இருக்கிறவருக்கு பணிந்து கொள்ள முடியுமா? இன்னும் வேதத்திலேயே அங்கே சாஸ்திரிகள் என்று தானே தெளிவாக எழுதியிருக்கிறது. இப்படி இருக்கும்போது நாம் ஏன் இவர் ராஜாவாக இருக்கக்கூடும், அல்லது இவர்கள் எதையாவது பெருசாக அவருக்கு கொடுக்க முடியும், பெரிய செல்வந்தர்களாக இருக்கக்கூடும் என்று சிந்திக்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த சாஸ்திரிகளை குறித்து பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் ஆகட்டும், தானியல் புத்தகம் ஆகட்டும், இன்னும் எஸ்ஐகேல் புத்தகத்தில எல்லாம் பார்க்கலாம். அவர்களை ஒரு நெகட்டிவ் கேரக்டர்லேயே, அதாவது கொடுக்கக்கூடியவர்களாக அல்லாமல் ராஜாக்களிடத்திலே சந்தித்து அவர்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை ஏதாவது சொல்லி அவர்களிடத்திலே வெகுமதியை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவே அவர்கள் இருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்க முடியும். அப்போ இங்க கூட அவர்கள் எப்படி வந்திருக்கலாம் என்று சொன்னால், நட்சத்திரத்தை பார்த்து வரும்போது தெளிவாக சொல்லுகிறது, நாங்கள் யூதருக்கு ராஜாவாக பிறந்தவரை பணிந்து கொள்ள வந்தோம். அங்கே எதுவும் அவர்கள் கொடுக்க வந்தோம் என்று சொல்லவில்லை, பணிந்து கொள்ள வந்தோம் என்று. அப்படி என்றால் ஒரு வேளை அவர்கள் ஒரு ராஜா புதுசா பிறந்திருக்காரு, அவரை நம்ம வாழ்த்துதல் சொல்லுவதன் மூலமாக அவருக்கும் ஏதாவது நாம நல்ல விஷயங்களை சொல்லுவதன் மூலமாக அவர்கிட்டையும் ஏதாவது வெகுமதி பெற்றுக்கொள்ளலாமா என்கிற சிந்தனையோடு கூட அவர் வந்திருக்கலாம் அல்லவா. சரி, இப்படி இருக்கக்கூடிய இந்த சாஸ்திரிகள் எப்படி 2வது அதிகாரத்திலே 11ஆம் வசனத்திலே காணிக்கையை கொடுக்கக்கூடியவர்களாக மாறினார்கள்? இந்த மனமாற்றம் எப்படி வந்தது? இது ஆச்சரியமா இருக்கு அல்லவா. நம் தேவனை அவர்கள் சந்திக்கிறார்கள். வேத வசனத்துல நம்ம பார்க்கும்போது மத்தேயு சுவிசேஷத்திலே அதே 2ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அவர்கள் பிரதான ஆசாரியர்கள் மற்றும் வேத பாரகர்கள் மூலமாக பிறந்திருக்கிறவர் யூதருக்கு மட்டுமல்ல, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, கிறிஸ்துவானவர் என்பதை அவர்கள் அறிகிறார்கள். அப்போ அவர் யூதருக்குள்ள, அவர் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் அவர் ராஜாவாக பிறந்திருக்கிறார் என்பதை வேத வசனத்தின் மூலமாக அறிந்ததனாலே அவர்கள் இவர்கிட்ட நாங்கள் வெகுமதி பெறக்கூடியவர்களா அல்ல, அவருக்கு காணிக்கையை கொடுக்க வேண்டும், அதுவும் தங்களுடைய பொக்கிஷத்தவே கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அர்ப்பணிப்போட அங்கே சென்றார்கள் என்று நாம் பார்க்கலாம். சரி, இன்னொரு சின்ன ஒரு காரியத்தையும் பேச விரும்புகிறேன். ஆங்கில மொழிபெயர்ப்பில் they presented gift,
அல்லது ஆஃபர்டு கிஃப்ட் என்று சொல்லி அங்க இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ அந்த கிஃப்ட் அப்படிங்கிற வார்த்தையை நாம் என்ன நினைச்சுக்கிறோம்னா, ஒருவேளை அது தமிழ் அப்படியே நேரடியா எடுக்கும்போது பரிசு பொருட்கள் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். பிலிப்பியர் புத்தகத்துல பவுல் சொல்லுகிறார், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கான இலக்கை நோக்கி தொடருகிறேன், இது முதல் எனக்கு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. அப்போ ஒரு பந்தயத்தை அவர்கள் சரியாக அதில் அடைந்திருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாக பரிசு பொருட்கள் கொடுக்கப்படுவது. தேவனுக்கு நம்ம பரிசை கொடுக்க முடியுமா? பரிசு பொருட்களை கொடுக்க முடியுமா? அப்ப பரிசு என்பது வேற, காணிக்கை என்பது வேறங்க நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்ப இங்க ஏன் இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறதுன்னு பார்க்கும்போது இன்னும் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். உதாரணமாக ஆதியாகமம் 25:6 நன்கொடை என்கிற வார்த்தை, இன்னும் ஆதியாகமம் 34:12 வெகுமதி, யாத்திராகம் 23:8 பரிதானம், யாத்திராகம் 28:38 காணிக்கை, லேவியராகமும் 18:6-7 கொடுப்பது, நீதிமொழிகளிலே 19:6 கொடை, பிரசங்கி 3வது அதிகாரம் 13வது அனுக்கிரகம் என்று சொல்லி இப்படியான பல வித்தியாசமான அர்த்தம் கொள்ளக்கூடிய பொருள் கொள்ளக்கூடிய வார்த்தைகளுக்கு கிஃப்ட் என்ற ஒரே பொருள் படும்படியாக அங்க எழுதியிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஏன் இப்படி இருக்குன்னா, ஆங்கிலேயர்களுக்கு தெரியும் அவங்களுடைய நடைமுறையில கிஃப்ட்டுங்கிற வார்த்தை இருந்தாலும் அங்கே மற்ற வார்த்தைகளோடு மற்ற அந்த காரியங்களோடு பார்க்கும்போது அது சரியான அர்த்தத்தை அவர் புரிந்து கொள்வார்கள். அதனாலதான் தமிழ்ல சரியாக அங்க பரிசு பொருள் என்று சொல்லாமல் கொடுப்பது என்கிற அர்த்தத்தோடு கூட அந்த கிஃப்ட்டுங்கிற வார்த்தையை கொடுப்பது என்கிற அர்த்தத்தோடு கூட அங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களோட கனிவோடு கேட்டுக்கொள்கிறேன். சரி, இன்னும் நம்ம பார்க்கலாம். இப்ப கவனிச்சிங்கன்னா, அப்போ இவர்கள் என்ன செய்யறாங்க? காணிக்கையை கொடுத்தார்கள். எப்படிப்பட்ட காணிக்கை கொடுத்தார்கள் என்று பார்க்கும்போது அவர்கள் 3 விதமான காணிக்கை கொடுக்கிறார்கள். பொன், அதுக்கப்புறமாக தூபவர்க்கம், அப்புறம் வெள்ளை போலம் என்று பார்க்கிறோம். இந்த காரியத்தை கூட ஆசாரிய முறையின்படி பார்க்கும்போது பொன் என்பது ஒரு ராஜாவுக்கு வழங்கக்கூடிய ஒரு கிரீடத்துக்கு அடையாளமாகவும், தூபவர்க்கம் என்பது ஆராதனைக்கு அடையாளமாகவும், அங்கே வெள்ளை போலம் என்பது மரணத்துக்கு அடையாளமாகவும் நாம் தெரிந்து கொள்கிறோம். எப்படி தெரிந்து கொள்கிறோம்? நாம் இந்த நாட்களில் நம்மளுக்கு வேதவசன வெளிச்சம் இருக்குது, அதை நாம் படிக்கும்போது இந்த காரியத்தை புரிந்து கொள்கிறோம். ஆனா யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு இருந்த சாஸ்திரிகளுக்கு அந்த மாதிரி ஒரு வெளிச்சம் இருக்குமா? ஆசாரியர் முறைமையெல்லாம் அவங்களுக்கு தெரிந்திருக்காது அல்லவா? அப்போ அவங்க எந்த நோக்கத்தோடு கொடுத்திருப்பார்கள்? அந்த வெள்ளை போலத்தை மரணத்தை அடையாளப்படுத்தும்படியாக கொடுத்திருப்பார்களா? இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி, இல்லைங்களா? அப்போ அவை 3வையும் அவர்கள் பொக்கிஷமாக கருதுகிறார்கள். பாருங்க, பொக்கிஷம் என்கிறது ஒரு ட்ரெஷர், அதாவது புதையலை போன்ற ஒரு காரியம். அவர்களுக்கு அது ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கிறது. அவங்களுடைய வாழ்க்கையில அந்த பொன்னும் தூபவர்க்கமும் வெள்ளை போலும் மிக முக்கியமாக இருந்திருக்கிறது. பொண்ணு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுறோம், அது வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப அவங்களுக்கு தேவையாக இருந்திருக்கும். இன்னும் அந்த வெள்ளை போலம் தூப வர்க்கங்கள் பார்த்தீங்கன்னா அது அவங்களுடைய மேன்மையை குறிக்கிறதுக்காகவும் அவங்களை அங்கே ப்ரெசன்டபிளாக வைத்துக் கொள்வதற்கு என்று சொல்லி பல காரியங்களுக்கு அது அவங்களுக்கு ஒரு அத்தியாவசியமான பொருளாக அவர் பயன்படுத்தியிருக்கலாம். பாருங்க, நம்மளுடைய வீட்டில் சில அத்தியாவசியமான பொருளை வச்சிருப்போம். அப்போ நம்ம அது ஒரு ட்ரெஷர் மாதிரி நம்ம அதை கன்சிடர் பண்ணாமல் இருப்போம். பட் நம்ம அதே பொருளை நம்மளுடைய பிரயாணத்துக்கு எடுத்துக்கொண்டு போகும்போது அதை நம்ம ஒரு ட்ரெஷர் மாதிரி வச்சுக்குவோம், ஒரு பொக்கிஷமாக வச்சுக்குவோம், இல்லையா? அப்போ அவங்க இந்த 3 காரியத்தை அவங்களுடைய சொந்த தேசத்துல அப்படி பொக்கிஷமாக பயன்படுத்தியிருப்பார்களா என்று தெரியாது. ஆனால் ஆண்டவரை சந்திக்கும்படியாக அவர்கள் கிட்டத்தட்ட 1.5 வருட காலங்கள் பிரயாணப்பட்டே வந்திருக்கிறார்கள் அல்லவா? அப்ப அந்த பிரயாணத்துல அந்த பொன்னும் அந்த தூப வர்க்கமும் அந்த வெள்ளை போலமும் அவர்களுக்கு ஒரு ட்ரெஷராக மிகவும் பயன் உள்ளதாக அவர்கள் நினைத்திருக்க கூடும் அல்லவா? இங்கே தேவனை வந்து சந்திக்கும் போது அவர்கள் ஸ்பெஷலாக இவருக்கு ஏதாவது கொண்டு வரணுங்கிற ஒரு நோக்கத்தோடு அவங்க வந்திருக்கல. ஆனா அவங்களுடைய பொக்கிஷத்தவே தேவனை சந்திச்சோன்னே அவங்களுடைய பொக்கிஷத்தவே அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம அங்க பார்க்கிறோம். ஆனா அப்ப ஆவிக்குரிய அந்த அர்த்தங்களை நம்ம இங்க மீன் பண்ணக்கூடாதுன்னா அப்படி இல்லை.
நாம நம்மளுடைய வாழ்க்கையில எதை ரொம்ப பொக்கிஷமா வைத்திருக்கிறோமோ நினைக்கிறோமோ அதை நம்ம தேவனுக்கு கொடுக்கும்போது ஆண்டவர் அதை ஆவிக்குரிய ரீதியிலே அர்த்தமாக எடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். சரி, இந்த காலகட்டங்கள்ல என்ன நம்மளுக்கு பொக்கிஷமாக இருக்கிறது? பாத்தீங்கன்னா நேரம் ரொம்ப பொக்கிஷமானது இல்லையா? காலம், நேரம் ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய முன்னோர்கள் கூட சொல்லுவாங்க இல்லைங்களா? காலம் பொன் போன்றது என்று சொல்லுவாங்க இல்லையா? அப்போ யோபு புத்தகத்துல கூட பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தை குறிச்சு, நாளை குறிச்சு அவரு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு. என்னன்னா, நாட்கள் நெய்கிறவனுடைய நாடாவை காட்டிலும் அது தீவிரமாய் ஓடுகிறது. இன்னும் அவர் சொல்றாரு, நாட்கள் அஞ்சற்காரனுடைய ஓட்டத்தை காட்டிலும் அது அது தீவிரமா இருக்குதுன்னு சொல்றாரு. அப்போ இந்த 2 அவர் கம்பேர் பண்ணி சொல்லும்போது, அங்க நெய்கிறது என்பது ஒரு வேலையை குறிக்கிறது. அஞ்சற்காரர் என்பது அவருக்கு ஏதாவது ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த காரியத்தை குறிக்கிறது. நம்மளுடைய காலங்கள்ல கூட பார்த்தீங்கன்னா, நாம செய்கிற வேலைகள் நம்ம குறித்த நேரங்களுக்குள்ள, குறித்த நாட்களுக்குள்ள முடிக்க முடியாம தவிக்கிறோம் அல்லவா? எனக்கு நேரமே கிடைக்கல, நாள் பத்தாம போயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன் நினைக்கிறோம்? ஏன்னா நம்மளுக்கு அதிக தேவைகள் உண்டு. அந்த வேலையை அந்த குறித்த நேரத்துக்குள்ள, குறித்த காலத்துக்குள்ள முடிக்கும்போது தான், அதுக்குண்டான அந்த காரியமும் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இந்த நாட்கள் பத்தாம போறதுனால, நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய காரியங்களும் தள்ளி போகக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த புதிய ஆண்டுல உங்களை ஆண்டவர் இந்த பொக்கிஷத்தை நீங்க கொடுக்கும்போது, நேரம் அப்படிங்கிற பொக்கிஷத்தை கொடுக்கும்போது, "நீரே என்னுடைய மேன்மை ஆண்டவரே, நீரே என்னுடைய வாழ்வாதாரம் ஆண்டவரே, உமக்கு எங்களுடைய நேரத்தை அதிகமா நான் செலவிடப் போகிறேன்" என்று சொல்லி நீங்கள் கொடுக்கும்போது, கடந்த நாட்கள்ல இருந்த அனுபவத்தை காட்டிலும் கசப்புகள், வெறுப்புகள், நன்மையான காரியங்கள், சந்தோஷமான காரியங்கள் இல்லையா? அவைகள் எல்லாம் கர்த்தர் ஆராய்ந்து பார்த்து, அவர் என்ன செய்ய போறாருன்னா, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி வரக்கூடிய 2026 வருஷம் நம்மளுக்கு நினைத்து பார்க்க முடியாத பரிசு பொருட்களை அவர் நம்மளுக்கு கொடுக்க காத்திருக்கிறார். இப்படியாக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் இப்படியாக நடத்துவாராக. விசேஷமாக அடுத்த பதிவுகளிலும் ஒரு சில வித்தியாசமான பதிவை நான் வைத்திருக்கிறேன். உங்களோடு கூட அதை நான் பதிவிட விரும்புகிறேன். உங்கள் யாவரையும் நான் ரிக்வெஸ்டாக கேட்கறது, இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த சேனலுக்காக ஜெபிங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்கள் யாவரையும் நான் இயேசு நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.